ஒத்த வேஷம் தரியாதிருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறது. எதற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதான்? இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் நம்ம தரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்படி அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம போடாம இருக்கிறது? எதுல நம்ம அப்படி போடுறோம் போடாம இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய சரீரத்துல, நம்முடைய உடலுல, நம்முடைய அலங்காரத்துல, நம்முடைய நடக்கையில, நம்முடைய பேச்சுல. வேதம் சொல்கிறது உங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. நீங்க இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காதீங்க. ஆனா இன்னைக்கு உலகத்தை விட இன்னும் மோசமா நான் என்ன வேணா செய்வேன், ஆனா நான் கர்த்தருடைய பிள்ளையனும் சொல்லிக் கொள்வேன் அப்படின்னு உலகத்தோட போட்டி போட்டு கொண்டிருக்கிறவர்களை குறித்து நம்ம ஜாக்கிரதையாய் இருக்கணும். ஸோ முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் காரியங்கள் எல்லாம் நம்ம விடணும். புதிதான உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாய் நாம மாறணும். தேவனுடைய சாயலான புதிய மனுஷனை நம்ம தரித்து கொள்ளணும்னு சொல்லி வேதம் சொல்கிறது. தானியேல் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கல. அவரு அந்த பாபிலோன் ராஜாவுடைய போஜனம் யார் விட்டு கொடுப்பா சொல்லுங்க? ராஜாவுடைய பேலஸ்ல இருந்து நமக்கு சாப்பாடு கிடைக்குது, குடிக்கிறதுக்கு கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. ஆனா இவரு வேண்டாம் அப்படின்றாரு. ஏன்னா அங்க பாபிலோனிய தெய்வங்களுக்கு படைத்ததை இங்க கொடுக்குறாங்க. அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்ணி, தீட்டுப்படுத்தக்கூடாது தன் இருதயத்துல தீர்மானம் பண்ணி கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை பிரதானிகளுடைய தலைவரத்துல வேண்டிக் கொண்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி நேபுகாத்நேச்சாருடைய சிலைக்கு முன்னாடி அவருடைய சிநேகிதர்களும் முழங்கால் போட மாட்டோம், நாங்க அதை வணங்க மாட்டோம்னு சொல்லி சொன்னதை பார்க்கிறோம். அது மாதிரி அந்த தரியு ராஜாவை வணங்கணும்னு சொன்னப்பவும் அதற்கும் இவர் மாறினார். சோ உலகத்தின் கலாச்சாரம், உலகத்துடைய ஆவிக்குரிய வழக்கங்கள், இதெல்லாம் நம்ம பப்ளிக்காவும் சரி பிரைவேட்டாவும் சரி அதுக்கு நம்ம ஒத்து போகவே முடியாது. அதோட நம்ம காம்ப்ரமைஸ் ஆகவே முடியாது. உலகத்தோட ஒத்து போனது யாரு அப்படின்னா, பவுலுடைய உடன் ஊழியக்காரனாகிய தேமா இந்த உலகத்தின் மேல், இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பவுலை விட்டு அவர் என்ன செஞ்சுட்டாராம்? பிரிஞ்சு போயிட்டாருன்னு சொல்லி பவுல் ரொம்ப அங்க மனம் நொந்து அவர் எழுதுகிறதை நம்ம பார்க்கிறோம். சோ தேவனை விட்டு போவது போலதான் அது. இந்த உலகத்தின் மேல் நம்ம ஆசை வச்சிருந்தோம்னா அது ஒரு மிஸ்பிளேஸ்ட் அஃபெக்ஷனா போயிடும் அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. கேள்வி: நான் வெளிப்புற அழுத்தங்களுக்கு எதிராக நிற்கிறேனா அல்லது உள்ளுக்குள் மெதுவாக உலகத்திற்கு சாய்ந்து போகிறேனா? ஜெபம்: அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் என்னுடைய உள்ளத்திலும் வேண்டாம், வெளியவும் வேண்டாம் ஆண்டவரே. வெளியே நான் நடக்கிறது தான் என் உள்ளத்தை காட்டுது ஆண்டவரே கர்த்தாவே. அதனால நான் வெளியே என்னுடைய நடக்கை, என்னுடைய ட்ரெஸ் எல்லாவற்றிலும் நான் கர்த்தரை பிரதிபலிக்க, என்னுடைய சரீரத்தை நான் ஜீவ பலியாய் வைக்க நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஆமேன்.